UGTRB English Unit 1 History of English Literature Age of Johnson MCQs இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இது பார்ட் 3. First question பாருங்க. When was Matthew Gregory Lewis born? Matthew Gregory Lewis எப்ப பிறந்தார்? 9th July 1775. Which of these is Lewis' most notable Gothic novel? Matthew Gregory Lewis எழுதின notable novel எது அப்படின்னா The Monk. How long did it take Lewis to write his romance The Monk? The Monk நாவல் எழுதுறதுக்கு எவ்வளோ கால அவகாசம் அவர் எடுத்துக்கொண்டார்? 10 weeks. Within 10 weeksல இந்த நாவல் எழுதி முடிக்கிறார். Which 18th century female author's work, The Mysteries of Udolpho, strongly influenced Lewis? Annie Radcliffe ங்கிற ரைட்டர் எழுதின The Mysteries of Udolpho ங்கிற ஒரு ஒர்க் தான் இவரை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கு. யார? லூவிஸ். Which work by William Godwin influenced Lewis' narrative drive and interest in crime? Gallup Williams. So the Gallup Williams ங்கிற ஒர்க் எழுதினவர் லூவிஸ். இந்த ஒர்க் யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா வில்லியம் காட்வினை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. Lord Byron mentioned Lewis in which poem describing him as monk or bard? Monk or bard. Monkனாலும் bardனாலும் துறவின்னு அர்த்தம். Clergyman அப்படின்னு அர்த்தம். So Lord Byron லூவிஸை எந்த போயம்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு? English Bards and Scotch Reviewers. English Bards and Scotch Reviewers ங்கிற போயம்ல மேத்யூ கிரிகரி லீவிஸை மாங்க் ஆர் பாட் அப்படின்னு லார்ட் பைரன் மென்ஷன் பண்ணியிருக்காரு. Which French writer praised Lewis in his essay Reflections on the Novel? மார்க்யூஸ் டி சாட் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு ரைட்டரு அவருடைய எஸ்ஸே ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் த நாவல்ல மேத்யூ கிரிகரி லீவிஸை பிரைஸ் பண்ணி புகழ்ந்து எழுதியிருக்காரு. What is the title of Lewis' 1803 Gothic monodrama that reportedly caused audience members to faint? Faint அப்படின்னா ஒரு மயக்க நிலை, ஒரு போர்டம்ஸ், டல்னஸ் அப்படி கொண்டு போறது. அதான் மோனோட்ராமா அப்படின்னு சொல்லணும். மோனோன்னா சிங்கிள்னு அர்த்தம், இன்னொன்று மோனோன்னா ஒரு போரிங் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். The Captiveங்கிற ஒரு வாக்கு. Which under pseudonym did Lewis write a satire on the reception of his own work? அவர் என்ன புனைப்பெயர்ல சட்டையர் எழுதுறார்? Mauritius Moonshine. Which play did Lewis write that finally appeared on the stage at Drury Lane 7 years after it was written? அந்த ட்ரூரி லேன்ல எந்த ஒரு டிராமா, பிளே அப்படின்னா டிராமா, அவர் எழுதி 7 வருஷம் கழிச்சு அப்பியர் ஆச்சு, பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்தது அப்படின்னா தி ஈஸ்ட் இண்டியன். வாட் வாஸ் த நேம் ஆஃப் லீவிஸ் அன்பினிஷ்டு ஃபர்ஸ்ட் நாவல்? அவர் எழுதி முடிக்காத முதல் நாவல் எது அப்படின்னா தி எஃப்யூஷன்ஸ் ஆஃப் சென்சிபிலிட்டி. Lewis translated which difficult work of poetry by Wieland, earning the respect of Goethe? வயலண்ட் எழுதின ஒரு போயட்டை அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க லீவிஸ். எந்த போயட்ரி அப்படின்னா ஓப்ரான். Which of Lewis non-fiction work was published in 1833 detailing his time in Jamaica? லீவிஸ் ஜமைக்காவில் இருக்கும்போது 1833ல ஒரு நான் ஃபிக்ஷன் ஒர்க் பப்ளிஷ் பண்றாரு. அந்த ஒர்க் என்ன? ஜேர்னல் ஆஃப் அ வெஸ்ட் இந்தியா ப்ரோப்ரேட்டர். Which Lewis play tells the story of a wife imprisoned in a dungeon by her husband? The Captive. The Captiveங்கிற டிராமாவில் தான் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, அவங்க ஒய்ஃபை ஒரு டஞ்சன்ல அடைக்கிறார், இம்ப்ரிசன் பண்றார். What role did Lewis play in his school production of High Life Below Stairs? இந்த High Life Below Stairsங்கிற இதுல இவருடைய ரோல் என்னவா இருக்குன்னா My Lord Duke. When was Clara Reeve born? Clara Reeve எப்ப பிறந்தாங்க? 23 January 1729. What is the title of Gothic novel Clara Reeve is the best known for? The Old English Baron அப்படிங்கிற நாவல்ல தான் இவங்க ரொம்ப ஃபேமஸ். Clara Reeve இது ஒரு கோத்திக் நாவல்.
Which 1785 work by Reeve is an innovative history of a prose fiction? ஒரு ப்ரோஸ் ஃபிக்ஷன்ல ஒரு இன்னோவேஷன் கொண்டு வரும், புதுமையை கொண்டு வராங்க. அது எந்த ஒர்க் அப்படின்னா The Progress of Romance. இது 1785ல வந்தது. Which dry historical work did Reeve read at her father's instance? அவங்க அப்பா இன்சிஸ்ட் பண்ணதுனால ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக்கை படிக்கிறாங்க. அது பார்த்தா ஒரு ட்ரை, ஒரு போர்டம், ஒரு கெட்டிங் போர்டம். அதுதான் வந்து ராஃபின்ஸ் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து. What was the title of Reeve's translation of John Barclay's Orgnes? இந்த ஆர்கனீஸ் அப்படிங்கிற ஒர்க் ஜான் பார்க்லே எழுதினது. இதை தான் ரீவ்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. என்ன டைட்டில்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னா The Phoenix. What was the original title of the Old English Baron when published in 1777? The 1777ல The Old English Baronங்கிற ஒர்க் என்ன நேம்ல வந்து வந்தது? ஒரிஜினல் நேம் என்னவா வந்ததுன்னா The Champion of Virtue. அதுதான் பின்னாடி என்னவா மாறிச்சு? The Old English Baron மாறிருக்கு. Reeve's most famous novel was written in imitation of which work by Horace Walpole? Horace Walpole எழுதின The Castle of Otranto. ஸோ இதுதான் ரீவ்ஸோடைய அந்த ஃபேமஸ் நாவலுக்கு வந்து ஒரு இமிட்டேஷனா கிடைச்சது. The Whose Daughter was the first edition of The Old English Baron dedicated? யாருடைய மகளுக்கு கிளாரா ரீவ் The Old English Baron டெடிகேட் பண்றாங்க? சாமுவேல் ரிச்சர்ட்சனுடைய மகளுக்கு அந்த ஒர்க்கை டெடிகேட் பண்றாங்க. Which 1880 novel was noticeably influenced by the Old English Baron? Frankenstein. What is the format of Reeve's 1791 novel The School for Widows? இது வந்து என்ன ஜானரை வந்து சேர்ந்தது அப்படின்னா epistolary. Which 1783 modern story was written by Clara Reeve? 1783ல அவங்க எழுதின ஸ்டோரி The Two Menders. Which 1793 work by Reeve focus on Sir Roger de Clarendon? The Memoirs of Sir Roger de Clarendon அப்படின்னு எழுதியிருக்காங்க 1973ல. What was the title of Reeve's 1799 novel about the private family, Destination? Reeve's contribution to Gothic fiction included reinforcing which framework? Supernatural elements கொண்டு வராங்க without losing realism. அந்த ரியலிசமும் உண்மையும் அப்படி இருக்கு, அந்த உண்மை கலந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் கொண்டு வராங்க. Which of the following is not listed as one of Reeve's work? The Wealth of Nation அவங்களுடைய ஒர்க் கிடையாது, மற்றதெல்லாம் அவங்களுடைய ஒர்க்ஸ் தான். When was Anne Radcliffe born? 9th July 1764. Which novel is considered Anne Radcliffe's most popular work? அவங்களுடைய பாப்புலர் ஒர்க்னா The Mysteries of Udolpho. Which novel by Radcliffe was published posthumously in 1826? அவங்க இறந்ததுக்கு அப்புறம் 1826 பப்ளிஷ் ஆன நாவல் வந்து Gaston de Blondeville. The Italian is typically understood as a rebuttal to which 1796 novel? The Monk. Monk எழுதினவர் Lewis. Which author of Frankenstein was influenced by Radcliffe's work? Mary Shelley. Mary Shelley எழுதினதான் Frankenstein. So இந்த ஒர்க் தான் Radcliffe இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது. Which Jane Austen novel famously parodies The Mysteries of Udolpho? The Mysteries of Udolpho இவங்க எழுதியிருக்காங்க இல்லையா Anne Radcliffe, இதுக்கு பேரடியா ஜேன் ஆஸ்டன் கொண்டு வந்தது தான் Northanger Abbey. Abbey அப்படின்னா மடம். What was the name of the radical newspaper for which William Radcliffe worked? இந்த வில்லியம் ராட்கிளிஃப் வந்து யாருன்னா Anne Radcliffeோட ஹஸ்பண்ட். இவர் எங்க ஒர்க் பண்ணாருன்னா The Gazetteer, a new daily advertiser.
What was the title of Anne Radcliffe's first novel published in 1789? அவங்க எழுதின first novel publish ஆனது 1789ல. அது என்னன்னா The Castles of Atheline and Dunbayne. In which year was The Mysteries of Udolpho published? அவங்களுடைய Mysteries of Udolpho publish ஆன வருஷம் 1794. Which travelogue did Radcliffe publish in 1795? 1795ல ஒரு travelogue ஒன்று பப்ளிஷ் பண்றாங்க. அதுதான் A Journey Made in the Summer of 1794. travelogue அப்படின்னா travel experience. இதுதான் travelogue. அவங்களுடைய travel experience எழுதுறது. Which narrative poem by Radcliffe is the Gothic epic in 10 cantos? எந்த ஒரு poem ஒரு 10 cantosல எழுதியிருக்காங்க? St. Albans Abbey. When was William Collins born? William Collins எப்ப பிறந்தார்? 25 December 1721. What was the title of the work Collins published while still at university? அவர் யூனிவர்சிட்டியில இருக்கும்போது எந்த ஒர்க் பப்ளிஷ் பண்ணார்? Persian Eclogues. What verse form did Collins use for his Persian Eclogues? இது வந்து heroic coupletsல எழுதியிருக்கார். What was the revised title of Persian Eclogues published in 1757? அந்த Persian Ecloguesக்கு என்ன நேம்ல வந்திருக்குன்னா Oriental Eclogues அப்படின்னு மாத்திருக்கார். அது 1757ல மாத்திருக்கார். Collins wrote an ode in 1749 on the death of which friend? friend ஒருத்தர் தவறிட்டாரு, அதுக்காக ஒரு ஓடு எழுதுறார் 1749. அதுதான் மிஸ்டர் தாம்சன் ஒரு friend. Who wrote the sympathetic account of Collins in Lives of Poets 1781? Lives of Poets எழுதினவர் டாக்டர் ஜான்சன். அதுல காலின்ஸை பத்தி அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார். Which Charles Dickens novel mentions a recitation of Collins' The Passions? Collins எழுதின The Passions யார் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கா அவங்களுடைய ஒர்க்ல? சார்ல்ஸ் டிக்கன்சன் அவருடைய ஒர்க்ல பண்ணியிருக்காரு. அதான் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ங்கிற நாவல்ல அவருடைய ஒர்க்கை மென்ஷன் பண்ணியிருக்காரு. According to Dr. Johnson, Collins traveled with which book? An English Testament. Collins' 1743 work addressed to Sir Thomas Hanmer was about his edition of whose works? William Shakespeare. Which poem was read by Granville Pantock in his 1926 A Choral Suite? Ode to Evening. Which first collected Collins' work in an edition in 1765? John Langone. இவர் தான் வந்து கோலின்ஸோட ஒர்க்கை வந்து ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணி அதை எடிட் பண்ணியிருக்கார். எடிட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கார். When was the English poet Christopher Smart born? 11 April 1722. Which of the following was the pseudonym used by Christopher Smart? Christopher Smart யூஸ் பண்ண pseudonym புனைப்பெயர் Mrs. Mary Midnight. Which two popular magazines was Christopher Smart a major contributor to? Midwife and the Student. Midwife and the Studentங்கிறது magazines, அதுல அவருடைய contributions கொடுத்திருக்கார். Which famous work by Smart was found in a library archive and not published until 1939? 1939 வரைக்குமே பப்ளிஷ் ஆகாத அவருடைய ஒர்க் வந்து ஜூப்ளியட் ஆகனோ. Which mock epic did Smart write as an attack on John Hill? ஜான் ஹில்ல அட்டாக் பண்ணி ஒரு மாக் எபிக் எழுதுறாரு, அதனுடைய பேர் தான் The Iliad. To which poet did Smart send a translation of Ode on St. Cecilia's Day to win favor? Alexander Pope. Ode on St. Cecilia's Day இது வந்து ஜான் ட்ரைடன் எழுதின போயம். இதை அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த டிரான்ஸ்லேஷன் காப்பியை யாருக்கு அனுப்புறாரு? அலெக்சாண்டர் போப்புக்கு அனுப்புறாரு. Smart's final work completed shortly before his death was titled what? அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்றாரு. அதான் வந்து Hymns for the Amusement of Children, குழந்தைங்களை பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு.
In December 1755, Smoot finished a literal prose translation of which classical author? ஒரேஸோடைய ப்ரோஸ் ஒர்க் இவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார் 1755ல. Smoot's work, The Old Women Oratory, was described by Horace Walpole as the lowest buffoonery in the world. Smoot's poem on the eternity of the Supreme Being won which year's Seatonian Prize? 1750. இவர் எழுதின போயம் on the eternity of the supreme being இதுதான் வந்து சீட்டோனியன் பிரைஸ் வந்து வின் பண்ணது. Which friend of Smoot's helped him keep up with his contract for the universal visitor by contributing articles? Samuel Johnson. When was William Cowper born? 1731. Cowper and John Newton collaborated on the famous hymn book titled Only Hymns. Hymns-னா சாங்ஸ்னு அர்த்தம். கோபரும் ஜான் நியூட்டனும் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஹிம் புக்கை வந்து கொடுக்குறாங்க, அதுதான் Only Hymns. Who called Hober the best modern poet? S.T. Coleridge. S.T. Coleridge தான் வில்லியம் கோபரை the best modern poet அப்படின்னு சொல்றாரு. Hober translated the works of which ancient Greek poet into blank verse? ஹோமரோடைய works தான் blank verseல ஹோபர் வந்து translate பண்ணியிருக்கார். Hober's first independent volume of poems published in 1782. அதனுடைய டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா Poems by William Hober of the Inner Temple அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Hober's version of Homer's epics was the most significant since that of Alexander Pope. When was Thomas Percy born? 1729. What is considered Thomas Percy's greatest literary contribution? அவருடைய literary contribution கொடுத்தது பெருசா என்னன்னு பார்த்தீங்கன்னா Relics of Ancient English Poetryங்கிற ஒர்க் தான். அது வந்த வருஷம் 1765. இந்த ஒர்க் Relics of Ancient English Poetry-ய பப்ளிஷ் பண்றதுக்கு யார் என்கரேஜ் பண்ணா இவர் அப்படின்னா வில்லியம் ஷென்ஸ்டோன். வில்லியம் ஷென்ஸ்டோனுங்கிறவர் என்கரேஜ் பண்ணது மட்டும் இல்லாம அவருடைய பேலன்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. Which literary movement was significantly influenced by publication of Percy's Relics? அவர் Relics of Ancient English Poetry-ய பப்ளிஷ் பண்றதுக்கு எந்த மூவ்மெண்ட் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா the romantic movement. Percy's Northern Antiquities was translation from the French of which author? Paul Henry Mouletங்கிற French writer. அவருடைய ஒர்க்கை தான் அவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்றாரு, அதுதான் வந்து Northern Antiquities. What was the subject of Percy's own ballad poem written in 1771? Warkworth Castle. இந்த Warkworth Castleங்கிற போயம் தான் 1771ல அவர் எழுதியிருக்கார். To which library were Percy's 120 volumes of books presented in 1933? Bodleian Libraries. அங்கதான் இவருடைய ஒர்க்ஸ் 120 வால்யூம்ஸ்ல இருக்கு. What was the title of Percy's poem published in 1771? 1771ல வந்த poem The Hermit of Warkworth. அதான் ballad Warkworth Castle அப்படின்னு நம்ம பார்த்தோம். Which collection of essays did Percy publish in 1762? 1762ல அவர் பப்ளிஷ் பண்ண எஸ்ஸேஸ் அது வந்து என்ன டைட்டில் வச்சிருக்காங்க? Miscellaneous pieces relating to the Chinese அப்படின்னு வச்சிருக்காங்க. When was William Shenstone born? இந்த Shenstone பத்தி இப்பதான் பார்த்தோம். பர்சிக்கு என்கரேஜ் பண்ணவர் 1714ல பிறந்திருக்கார். Which of these is considered a notable work by William Shenstone? The School Mistress அப்படிங்கிறது அவருடைய notable work. Which school friend of Shenstone became the author of The Spiritual Scripture? Richard Graves. What was the title of Shenstone's first publication in 1737? 1737ல வந்த first publication அவரது. Poems on various occasions written for the entertainment of the author அப்படிங்கிற டைட்டில் வந்திருக்கு. Who was the inspiration for the poem The School Mistress? Sarah
லாய்டு. சோரா லாய்டுங்கிறவங்க தான் அவர் எழுதின இந்த ஸ்கூல் மிஸ்ட்ரஸ்ங்கிற போயமுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க. Which famous Scottish poet called Shenstone a celebrated poet whose divine elegies to honor to our language? ராபர்ட் பர்ன்ஸ் தான் இவரை பிரைஸ் பண்ணி எழுதியிருக்காரு. A celebrated poet whose divine elegies to honor to our language அப்படின்னு எழுதியிருக்காரு. Shenstone is credited with the original suggestion for which famous literary collection? Perseodia Relics. Where was the pastoral ballad in 4 parts first printed in 1755? Dawtley's collection of poems. Who edited the select letters of William Shenstone in 1778? Thomas Hill. The Thomas Hillங்கிறவர் ஷென்ஸ்டோனுடைய லெட்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு, எடிட் பண்ணியிருக்காரு. According to the bibliography, who wrote recollection of some particulars in the life of the late William Shenstone 1788? ரிச்சர்ட் கிரேவ்ஸ். இந்த வீடியோவில் ஏஜ் ஆஃப் ஜான்சன்ல இருந்து எம்சிக்யூஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இது பார்ட் 3 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். தொடர்ந்து கவனிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஜிடிஆர்பி இங்கிலீஷுக்கு டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு டீட்டெயில் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.